Exercise 4.4, second question, third subdivision. Find the value of cot inverse of 1 plus sin inverse of minus root 3 by 2 minus secant inverse of minus root 2. ஸோ இங்கே வந்து நமக்கு 3 terms கொடுத்துருக்காங்க. இந்த 3 termஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி இதனோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த cot inverse of 1 எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு cot inverse of 1. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த காட் இன்வர்ஸ் இந்த சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ அப்படி கொண்டு போனால் நமக்கு காட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து சீக்கன் காட் கோசிக்கன் இந்த மாதிரி எது வந்தாலும் இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம காட் எப்படி எழுதலாம்னா காட் எக்ஸை வந்து நம்ம 1/tan x தான் காட் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்ம கிட்ட காட் எக்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து நம்ம இந்த டேர்மில் எழுதிக்கலாம். ஸோ 1/tan x is equal to 1. இப்போ வந்து நமக்கு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா tan x வந்து மேலே போய்டும், 1 வந்து கீழே வந்துடும். ஸோ tan x by 1ன்னு வரும். ஈக்குவல் டு 1 ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் நமக்கு 1 தான் வரும். இப்போது ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் டேனுக்கு எப்போ 1 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா tan 45ல் 1 வரும். ஸோ tan 45 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து tan π/4. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம π/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த π/4 வந்து டேனுடைய பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டேனுடைய பிரின்சிபல் வேல்யூ என்னென்னா -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஸோ -π/2னா -90 டிகிரி, இது வந்து +90 டிகிரி. π/4 அப்படின்றது 45 டிகிரி. அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே 45 டிகிரி இருக்கும். ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு -π/2 டு +π/2. இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டேர்ம் y equal to sin inverse of minus root 3 by 2. இப்போ இந்த sin inverse இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு sin y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு minus root 3 by 2. இப்போ நம்மளோட trigonometric டேபிளில் சைனுக்கு எப்போ root 3 by 2 வருதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு எப்போ வரும்னா 60 டிகிரியில் வரும். ஸோ sin y is equal to minus sin 60 டிகிரியை வந்து நம்ம π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியல. இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் சைனுன்னு இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை தான் நம்ம மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். நமக்கு இங்கே வந்திருக்க வேல்யூ வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு இருக்குது. இங்கே நம்மளுடைய தீட்டா வந்து π/3. ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு சைன் y. இங்கே சைன் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து y ஈக்குவல் டு -π/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த -π/3 வந்து சைனுடைய பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே வருதான்னு பார்க்கணும். சைனுடைய பிரின்சிபல் வேல்யூ என்னென்னா -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஸோ -π/2னா -90 டிகிரி, +π/2னா +90 டிகிரி. இந்த -π/3 வந்து -60 டிகிரி. அப்போ இதுக்குள்ளே தான் -60 டிகிரி இருக்கும். ஸோ இது வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2. ஸோ z ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2. இப்போ இந்த சீக்கண்ட் இன்வர்ஸை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு சீக்கண்ட் zன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு -√2. இப்போ வந்து இங்கே நமக்கு சீக்கண்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து காட் இல்லை சீக்கன் இல்லை கோசிக்கன் இதில் யார் வந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ சீக்கன் வந்துச்சுன்னா அது நம்ம எப்படி எழுதணும்னா 1/cos xன்னு எழுதணும். ஸோ இங்கே வந்து 1/cos zன்னு வரும். ஈக்குவல் டு -√2. இப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் cos z மேலே போயிடும். cos z by 1ன்னு கிடைக்கும். அது வந்து நம்ம cos z அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/√2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்மளோட ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் காஸில் எப்போது 1/√2 வரும் அப்படின்னா 45 டிகிரியில் வரும். ஸோ அந்த 45 நம்ம எப்படி எழுதலாம்னா cos z ஈக்குவல் டு -cos π/4ன்னு எழுதலாம். நம்மளோட 45 டிகிரியை π/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இது ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே வந்து ப்ளஸ் காஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து மைனஸ் காஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எந்த குவாட்ரண்ட்குள்ளே வருதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம சைனுக்கு பண்ண மாதிரி கூட பண்ணலாம். இப்போ சைனுக்கு வந்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதுவோம். ஆனால் இதுவே
காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதணும்னா நமக்கு என்ன வரும் ப்ளஸ் காஸ் தீட்டானே தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கல. ஸோ அதனால் நம்ம எந்த குவாட்ரண்ட்டுன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்னால் இங்கே எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் பாசிட்டிவ். எஸ்னா சைன் அண்ட் கொசிக்கன் தான் பாசிட்டிவ், மற்ற யார் வந்தாலும் இங்கே நெகட்டிவ். அப்போ இங்கே காஸ் வந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவில் வரும். அதே மாதிரி இங்கே டேன் கார்டு தான் பாசிட்டிவ், இங்கேயும் காஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவில் வரும். இது வந்து காஸ் அண்ட் சீக்கன் தான் இங்கே பாசிட்டிவ். ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ காஸுடைய பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 0 to π. ஸோ 0 to πனா இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இந்த குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், ஆனால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் தான் அது நெகட்டிவ் ஆகும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபான்னு மாற்றிக்கலாம். இது வந்து நம்மளுடைய செகண்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். தென் காஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இது போகிறோன்னா காஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ பை மைனஸ் இங்கே ஆல்ஃபான்றது பை பை 4. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 4 into பை 4π, 4π மைனஸ் பை வந்து 3π by 4ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு காஸ் இசட். ஸோ இங்கே காஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஜெட்டோட வேல்யூ என்னென்னா 3π by 4. ஸோ இது வந்து காஸுடைய பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ காஸோட பிரின்சிபல் வேல்யூ வந்து 0 to π. ஸோ 0ன்றது 0 டிகிரி, பை வந்து 180 டிகிரி. இது வந்து பை பை 4, இங்கே பை பை 4ன்றது 45. 45 into 3 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 5 3s are 15, 12 13, 135. ஸோ இந்த 135ன்றது 180க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த கொஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கொஷின் எழுதிக்கலாம். நம்ம கொஷின் என்னென்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் minus root 3 by 2 then minus secant inverse of minus root 2. So cot inverse of 1 தான் x ன்னு எடுத்துக்கிட்டோம், இது plus y, இது வந்து z ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா பை பை 4, yயோட வேல்யூ வந்து மைனஸ் பை பை 3, தென் zோட வேல்யூ வந்து 3π by 4. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். இங்கே 4 3 4ன்னு இருக்குது. ஸோ 4க்கும் 3க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் போதும், 12ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 4 டேபிளில் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும்னா 3 டைம்ஸ். ஸோ அதை வந்து நம்ம நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into π 3π. அதே மாதிரி 3 டேபிளில் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 12 கிடைக்கும். ஸோ நியூமரேட்டரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into π minus 4π. இங்கே வந்து 4 டேபிள் வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 into 3 9π அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 minus 4π வந்து நமக்கு மைனஸ் பைன்னு கிடைக்கும். தென் minus 9π by 12. ஸோ மைனஸ் பை மைனஸ் 9π மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். 1 + 9 வந்து 10ன்னு கிடைக்கும். மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். minus 10π by 12. இதை வந்து நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 5 டைம், இது வந்து 6 டைம். அப்போ என்ன கிடைக்கும்னா minus 5π by 6ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.